கிளான்ல இருக்கிற எல்லாரும் போயிருந்திருப்பாங்க. இப்ப அந்த கிளான்ல நம்ம ஹீரோ, அந்த லிங்குங்கிற பொண்ணு, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பையன், பிளஸ் அந்த சமைக்கிற லேடி, இவங்க 4 பேர் தான் இருக்கிறாங்களா. அப்ப லிங்கு புலம்புவா, இந்த கிளானோட அடுத்த மாஸ்டரா அந்த டுவான் இருக்கிறான்ல, அவன் தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அவன் பயங்கர ஸ்கில்ஃபுல்லான ஒருத்தன். இப்ப மாஸ்டர் இல்லாம நம்ம இப்ப யாரை பின்பற்றுறது அப்படிங்கும்போது அதுல இருக்கிற ஒரு பையன் எந்திரிச்சு நம்ம ஹீரோ நோக்கி வருவானா. நம்ம ஹீரோவும் இல்ல நான் புது பையன் தான், என்ன எல்லாம் இதுக்கு நீங்க சேர்த்துறீங்க அப்படின்னு சொல்ல, அவன் ஹீரோ பேசுறதை கண்டுக்காம நேரா போய் லிங்கு கிட்ட நீங்க மாஸ்டரா இருங்கன்னு சொல்லுவானா. நானா மாஸ்டர்னு சொல்லி அந்த லிங்குக்கு பயங்கர வெக்கமா இருக்கும். பட் இருந்தாலும் எகெயின் அவ தான் இங்க மாஸ்டரா இருந்தாகணும். இருக்கிற அந்த 4 பேரோட போர்ட்ரேட்டி அந்த உடஞ்ச ஒட்டிட்டு லிங்கு தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் இந்த புது பையன் கேட்பானா. அதுக்கு ஹீரோ வேற என்ன புதுசா பெட்ஸ் தேடணும்னு சொல்லுவானா. இவன் சொல்ற ஸ்லாங்க வச்சு பார்க்கும்போது திருப்பியும் லிங்குக்கு அப்படி நம்ம ஹீரோட ஞாபகங்கள் எல்லாம் வரும். சாரி மாஸ்டர், நான் பட்டுக்கு தான் விளையாடிட்டு இருக்கிறேன், நீங்க தானே இங்க மாஸ்டர், நீங்களே சொல்லுங்க நான் அவட்ட கேட்க. இப்ப இங்க நடந்த சண்டையில இருக்கிற பெட்ஸ் எல்லாம் இறந்து போச்சு. பிளஸ் இவங்க 2 பேருக்கு எந்த ஒரு பெட்டும் இல்ல. அவையல் முதல்ல நம்ம ஸ்பிரிச்சுவல் பெட்டை ஏதாவது ஒன்று பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அப்படியே மேப் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாளாம். அப்ப ஹீரோமே மேப் எதுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒரு இடம் தெரியும்னு அவங்கள கூட்டிட்டு போவானா. பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. நம்ம ஹீரோட சீக்கிரட்டான பெட்டு பிடிக்கிற இடம் இப்ப நிறைய பேரால நிரம்பிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னொரு ஒரு இடம் தெரியும்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பா ஃபாரஸ்ட்குள்ள போறாங்களா. யாரும் இவங்கள ஃபாலோ பண்ணி வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு வேலையில இறங்க, யோ என்ன சூசைட் பண்றியான்னு பார்த்தா இல்ல, அவன் கீழே தான் இறங்கியிருப்பான். அந்த பெட்டு உதவி மூலமா எல்லாரையும் சேஃபா கீழே இறக்கிட்டு அங்க ஒரு கேவ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள கூட்டிட்டு போறான். இந்த இடத்தோட பாஸ் கண்டிப்பா இங்கதான் இருக்கும்னு. சோ பாஸ் அப்படிங்கிறது அந்த பெட்டு என்ன லெவல்ல இருக்கோ அதை பொறுத்து தான் சொல்லுவாங்க. அங்க வித்தியாசமா நிறைய பெட்ஸ் எல்லாம் இருக்குமா, அது எல்லாமே என்ன லெவல், பிளஸ் அது வந்து அவ்வளோ டேஞ்சர் கிடையாது அப்படின்னு அதெல்லாம் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த செஃப் அங்க இருக்கிற ஒரு பெட்டை கை காமிச்சிட்டு ஆமா அது என்ன லெவலா இருக்கும்னு கேட்க, ஹீரோவும் பாக்குறான் அது ஒரு ஃபயர் டைப் ஃபாக்ஸா இருக்கும். அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிடுவான். ஏன்னா ஒரு சோல் பில்டிங் பெட்டை எப்படி இந்த கேவ்ல இருக்கும்னு. சோ இது கண்டிப்பா வேற யாரோட இருக்கணும். எல்லாரும் உசாராதுங்கன்னு சொல்ல எவனோ பின்னாடி அட்டாக் பண்ண பாக்குறான். எப்படா நீங்க என் இடத்துக்குள்ள வரலாம், உங்களுக்குலாம் நான் கருமையை பார்க்க போறது இல்லடா. அவன் அட்டாக் பண்ண பார்க்க நம்ம ஹீரோஸ் எல்லாரும் பெட்டை சமன் பண்றதுக்காக அந்த மேஜிக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்களா. உடனே இந்த நரியோட உணர்வு பயந்துருவான், ஆஹா அவங்க பெரிய ஆளுங்களா இருப்பாங்களோன்னு. ஆக்சுவலா அப்படி எதுவுமே கிடையாது, அவங்க கிட்ட பெட்டே இல்ல. நம்ம ஹீரோ தான் நம்மகிட்ட பெட்டு இல்லதான், இருந்தாலும் பெட்டை சமன் பண்ற மாதிரி மூஞ்சி எடுத்தா வச்சுக்குவான். அவனும் பயந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுல அந்த புது பையன் இருப்பான்ல, அவனை நம்ம ஜீனை வச்சுக்கலாம். அவன் பார்த்து அப்படியே நாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க, பெரிய கையா தான் இருப்பாங்க போல. வா இங்கிருந்து போகலான்னு அந்த வெள்ள முடிக்காரன் நரி கூட்டு ஓடுவானா. அப்ப அங்க ஒரு பெட்டு கத்துற மாதிரி இருக்கும். ரைட்டு, அதுதான் இந்த இடத்தோட பாஸா இருக்கும்னு நம்ம ஹீரோ அந்த வெள்ள முடிக்காரன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்க போய் பார்ப்பாங்க. அது பார்த்தா தலையில கொம்பு வச்சா ஒரு பெரிய பாண்டாவா இருக்கும். அந்த வெள்ளமுனைன்னு அதுதான் பிடிக்க வந்திருப்பான் போல. நம்ம ஹீரோஸ் கிட்ட முதல்ல நான் தான் வந்தேன், அதனால நான் தான் முதல்ல சண்டை போடுவேன், என்னால முடியலனா வேணா நீங்க பாத்துக்கங்க, தேவையில்லாம என்ன அட்டாக் பண்ற வேலையை வச்சுக்காதீங்கன்னு அவனோட ஃபாக்ஸ் சண்டைக்கு இறக்கிடுவான். அந்த பேண்டா அதோட கொம்ப சார்ஜ் பண்ணி அந்த வெள்ளமண்டை நான் அட்டாக் பண்ண டக்குனு அவன் பாடியோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுமா. ஆஹா இது என்னதுன்னு அவனுக்கு புரியாம இருக்கும்போது அடுத்து அந்த பேண்டா நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணுமா. நம்ம ஹீரோட பாடி பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ரெயின்போ கலர் மாதிரி மாறிடும். மற்றவங்க எல்லாம் ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு அவனோட நாய்க்குட்டி இருக்கும்ல அதை வர வச்சு என் மேல பிஸ்ஸடின்னு சொல்ல, இவன் யாருங்கிற மாதிரி தான் அந்த நாய் முதல்ல பார்க்கும். அதுக்கப்புறம் அவன் மேல பிஸ்ஸடிச்சு விட மறுபடியும் அந்த ஃபாக்ஸ் இருக்குதுல அதை அட்டாக் பண்ணும்போது அவளோட பாடியில ரத்தம் வந்த மாதிரி இருக்குமா. என்னாச்சுன்னு அந்த வெள்ளமண்டைன்னு போய் பார்ப்பான். அந்த ஃபாக்ஸுக்கு அடிப்படையில் அது ஏதோ பெயிண்ட் மாதிரி தான் இருக்கும். ஈவன் நம்ம ஹீரோட பாடியில இருந்த கலர்ஸுமே வெறும் பெயிண்ட் மாதிரி தான் இருக்க. பின்னாடி இருந்த அந்த பேண்டா அட்டாக் பண்றதுக்காக வரும். அப்பதான் இதுக்கெல்லாம் புரியும், ரைட்டு அப்படின்னா அந்த பேண்டாவால வெறும் கலர்ஸை மட்டும் தான் மாற்ற முடியும். அந்த கலர்ஸ் நம்ம மேல படுத்துங்கிறங்காட்டி நமக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட போறது இல்ல. பட் இருந்தாலும் அந்த பேண்டாவோட ஒரே ஃபைட்டிங் ஸ்கில்ங்கிறது சண்டை போடுறது மட்டும்தான். அந்த நரியை வச்சு பிடிக்கலான்னு பார்த்தா அந்த நரியோட நெத்தியிலேயே குச்சி வச்சு அதை அடிச்சிடுமா. ஸோ அதனால தனியாக அதை பிடிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த வெள்ளமண்ணையினோ டீம் போட்டுருவாங்க. உடனே அந்த நாயை சமன் பண்ணி அந்த பேண்டா மேல பிசரிக்க வச்சுட்டு அந்த கேக்டஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண பார்த்தா சைட்ல இருந்து வந்து அந்த பேண்டா ஒதிக்கும். ஸோ அந்த பேண்டா தன்னோட கலரை அங்க இருக்கிற பாறைகள் மாதிரி மாத்திக்கிச்சு. மறுபடியும் அந்த கொம்போட பவரை பயன்படுத்த அட்டாக்னது காணாம போன மாதிரி இருக்கும். உடனே அந்த ஃபயர் ஃபாக்ஸ் அதோட நெருப்பு அதிகப்படுத்திட்டு அந்த ஏதோ தெரியற மாதிரி இருக்கு அட்டாக் பண்ண போகும். பட் பின்னாடி இருந்த அந்த பேண்டா ஒரே அடிதான். அதுக்கப்புறம் பொல்யூஷன் ஏதோ பவரை பயன்படுத்தும் போது அவங்களோட சென்சஸ் அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்குமா. இதில உரம் மருந்து பார்த்துட்டு இருந்த அந்த நாயுமே எப்படியாவது தன்னோட மாஸ்டரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இருக்கிற நாய்களுக்கு கலர்லாம் தெரியாது, எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பிளஸ் மோப்ப சக்தி மட்டும் தான். அதனால ஈஸியாவே அந்த ஒரு பேண்டாவை அது பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிட்டு பிசரிச்சு விட அதே இடத்துல மயங்கி போயிடும். ஐயா ஜாலி அதை பிடிச்சாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வெள்ள மண்டையை பார்த்தா இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பேண்டாவை தூக்கிட்டு அங்கிருந்து எஸ்கே போயிட்டே இருக்கிறான். சரி விட இன்னைக்கு நமக்கு லக்கா அவ்வளவுதானே ஹீரோவும் ஆறுதல் படுத்த அந்த பேண்டாவை தூக்கிட்டு அந்த வெள்ள முடிக்காரன் இருப்பான்ல, அவன் பார்த்தா ஈஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளானோட இப்ப நின்னுகிட்டு நான் தான் மூச்சுவன் மிஸ்டர் யோவை மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் உள்ள கூட்டு போறேன்
என்ன பார்த்தா ஏகப்பட்ட பெட்ஸ் இங்க பூச்சி இருந்திருக்காங்க. அங்க ஒருத்தன் டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கான்ல, அவன் பேரு தான் யோ ஆமா. நீ விருப்பப்பட்ட மாதிரியே இந்த ஒரு பேண்டாவை நான் புடிச்சிட்டு வந்துட்டேன், மரியாதை என்னோட ஐஸ் பாக்ஸை ரிலீஸ் பண்ணுறான்னு கேட்கும்போது, ஓகே உனக்கு இவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னா நீ தேவையில்லாம எதுக்கு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிற, எங்களோட ஈஸ்ட் கிளான்ல வந்து சேர வேண்டியதானு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் பெட்டை மட்டும் குடுந்தானே மஸ்தபோனா இருப்பானா. சரின்ட்டு இவங்களும் பிடிச்சி வச்சிருந்திருக்க அந்த ஒரு பெட்டை கொண்டாந்து கொடுப்பாங்க. ஆனா அடுத்தது அந்த ஒரு ஃபயர் ஃபாக்ஸ் அதே இடத்துல ட்ராப் பண்ண, என்னடா பண்ற அப்படின்னு அந்த யோ பார்த்து கத்தும்போது, நாங்க ஏற்கனவே பிளான் பண்ணாதான் பண்றோம்னு அவன் நக்கலா சிரிப்பானா. உடனே அங்க இருக்கிற எல்லாருமே இந்த மூச்சன் கூட சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அவனுமே அந்த ஃபாக்ஸோட ஹெல்ப் மூலமா அங்க இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்ணுவானா. பட் அவனோட ஷேடோஸ்ல இருந்து ஏதோ ஒன்று பெருசா வந்துட்டு அப்படியே அந்த மூச்சான தரையோட அமுக்க ஐஸ் அண்ட் ஃபயர் ஃபாக்ஸ் ரெண்டே ஜோடியை வித்த செமக்காசுக்கு போகும். நாயர்கள் அதை விடணும் பானா அந்த யோ. அடுத்த நாள் காலையில மார்க்கெட்ல அந்த லியான்ஸு கொண்டு விட்ட நம்ம ஹீரோ அம்புல்ட்டு வந்திருப்பான்ல. ஸோ அதனால ஒரு வாண்டட் போஸ்டர் நம்ம ஹீரோ மேல இஷ்யூ பண்ணிருப்பாங்க. இந்த போஸ்டரை பார்த்த லெங்கு ஜி கிட்டையும் அந்த செஃப் கிட்டையும், ஓகே இந்த விஷயத்தை பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்ல, ஹீரோ அங்கதான் இருப்பான். ஆனா அந்த போஸ்டரை பார்த்துட்டு இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் இந்த கிளானோட பேங்கிங் சேவிங்ஸ் அதை ரெக்கமெண்ட் போய் கேட்டு பார்த்தா ஒரு பைசா கூட இல்லைன்றுவாங்களா. எவன் அவன் எங்க அக்கௌண்ட்ல இந்த காசு எடுத்துட்டு போனது அப்படின்னு அவங்க கான்ல இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்த வேலையா தான் இருக்கும் போல. இருந்தாலும் என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல நம்ம லிங்கு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிற ஒரு பெட்டை பாப்பாலா, இது ரொம்ப நல்லா இருக்கு பட் இருந்தாலும் காசு தான் அதிகமா இருக்குன்னு பார்க்க, உடனே அந்த செஃப் இருக்கிறாங்களே அவங்க அந்த கடைக்காரங்கிட்ட பார்கெனிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த விலைக்கு நீ கொடுக்குறியா என்னன்னு. ஏதோ மளிகை கடையில சண்டை போடுற மாதிரி சண்டை போடுது. இந்த அம்மா சரின்னு ஒத்துக்கிறானா. அந்த ஜீங்கிற பையனை அங்க இருக்கிற இன்னொரு ஒரு பெட்டும் வேணும்னு கேட்கும்போது மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் முறைச்சு பார்க்க அந்த கடைக்காரன் பயந்துட்டு சரின்றான். சோ எப்படியே இவங்க ரெண்டு பேருக்கு இப்போ பெட்டு கிடைச்சிருச்சு. அப்படியே அங்க இருந்து நடந்து வர அந்த இடத்துல இவங்க நேத்து சண்டை போட்ட பேண்டா இருக்கும்ல, அதை வித்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்களா. அதை நேத்து நாங்க தாண்டா பிடிச்சோம், இதுக்குள்ள தரம் அதை வித்துக்கிட்டு இருக்கிற மரியாதை எங்க கிட்ட ஒப்படைச்சிருந்தேன் லிங்கு போய் கேட்க, அந்த கடைக்காரன் என்னன்னா அந்த லிங்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, ஓ நீங்க இங்க இருக்கிற அந்த கிளான சொன்னீங்க தானே, உங்க கிளான் தான் ஒண்ணுத்துக்காக அதை தத்தி ஆச்சு, இன்னும் அதுக்கு ஊர்ல சுத்திட்டு இருக்கிறீங்கன்னு அவன் திமிழ் பேச, அப்ப அந்த ஜி இருக்கிறான்ல அந்த கடைக்காரனை கூப்பிட்டு, தலை இங்க பாரு நீ பேசிட்டு இருக்கிற கேப்ல இந்த பேண்டா ஓட்ட போட்டு எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவானா. என்னது எஸ்கேப் ஆயிடுச்சான்னு அவனும் அந்த குண்டை நீக்கும் போது அந்த ஓட்ட ஆக்சுவலி பெயிண்டிங்கா இருக்கும். மறைஞ்சிருந்த அந்த பேண்டா அப்படியே அவனை வச்சு ஒரே பஞ்சு அந்த ஜி பேண்டா கிட்ட இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்டு இருந்திருப்பான் போல. அதுக்கப்புறம் அந்த செஃப் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க போயிட்டு அந்த பேண்டா கிட்ட இந்த மாதிரி எங்க கிளான் இதுக்கு மாதிரி பாதிப்படையும் போது என்னால எந்த ஒரு உதவியும் பண்ண முடியல, ஆனா இப்போ நான் என் கிளானுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவியான்னு கேட்க, அந்த பேண்டாவும் பார்த்தா அதை சுத்தி ஒரு விதமான சர்க்கிளை வந்து கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் பெட்டு கூட பாண்ட் கிரியேட் பண்றதுன்னு லிங்கும் அந்த செஃப்க்கு சொல்லி கொடுக்க, அவங்களும் அந்த பேண்டாவை அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பெட் ஆக்கிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பேண்டா அந்த செஃப் மதிக்கிற மாதிரி இல்ல. அதுவே அந்த இடத்துல அந்த ஃபயர் ஃபாக்ஸும் இந்த ஐஸ் ஃபாக்ஸும் இருக்கும்ல, அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு, அம்மா எது உங்க மாஸ்டர் உங்களே விற்க பார்த்தா அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது, அந்த ரெண்டு பெட்டு ஒன்னா சேர்ந்து செய்கையில எங்க மாஸ்டரை புடிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி புரிய வைக்குமா. சோ இங்க இருக்கிற ஈஸ் அப்படிங்கிற ஒரு கிளான் தான் புடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எதுக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு இதுக்கெல்லாம் தெரியுது. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு சின்ன லெட்டர் மாதிரி ஒன்று கொடுப்பானா. நம்ம ஹீரோ உயிரோட இருக்கும்போது விட்டுட்டு போனா ஏதோ ஒரு நோட் மாதிரி தான் அது இருக்குமா. சோ அதை ஃபாலோ பண்ணி போனா அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கடியில ஒரு பொட்டியோட சேர்ந்த ஒரு லெட்டர் ஒன்று இருக்கும். ஆனா அந்த லெட்டர்ல பேசிக்க அந்த மாதிரி நீ இதை கண்டுபிடிக்கிற அப்படின்னா நான் ஆல்ரெடி இறந்து போயிருப்பேன்னு அர்த்தம். அதனால நீங்க தோண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட கிளானா இந்த உலகத்தோட டாப் கிளாஸ் கிளானா மாத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட கனவு தான். அதை எனக்காக நீங்க நிறைவேற்றணும். எப்பவுமே உங்க கூட நான் இருப்பேன். உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நான் விட்டுட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருப்பான். அந்த பொட்டியில பார்த்தா ஏதோ மார்பிள் மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். பட் ஆக்சுவலி இந்த லெட்டரா இப்போதான் நம்ம ஹீரோ எழுதியிருந்திருப்பான். பிளஸ் அங்கேயே ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க.